ஒரு 15 வருஷமாக முழு நேரமாகவே உபன்யாசங்கள் கொடுத்துன்னு வரேன். லாஸ்ட் ஒரு 5-6 வருஷங்களில் 15-20 ஒரு 45 வயசு இருக்கக்கூடிய ஆத்திகர்கள் மக்கள் அதிகமாக கேட்குறத பார்க்குறேன். அதாவது 45-50 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவா நிறைய பேர் கேட்குறான். ஆனால் இந்த 15-45 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவா நிறைய இப்போ வந்து ஓப்பனாகவே வந்து உபன்யாசங்களில் கேட்டு டவுட்ஸ் கேட்டு நோட்ஸ் எடுத்து, இது ஒரு ஹெல்தி ட்ரெண்டு தான். ஏன்னா வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து நம்ம ஆன்மீக விஷயங்களை கேட்குறதுங்கிறது பெரிய விஷயம். அதை நம்ம என்கரேஜ் பண்ணணும். இறை நம்பிக்கை என்பது நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அது கஷ்டம் வந்தால் தான் அந்த இறை நம்பிக்கை ஜாஸ்தியாகிறதுங்கிறதோ அந்த இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்கிறதோ தப்பான விஷயம். இன்ஃபேக்ட் இப்படி இருக்கணும், எப்போவுமே நம்ம இறை நம்பிக்கையோடு இருக்கணும், எப்போவுமே நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இறைவனை பற்றி ஏதாவது இழிவாக பேசிவிட்டால் நம்மளாம் ஒத்துமையாக இருந்து நான் வயலண்ட்லி we have to fight for the cause. அஹிம்சை முறையில் நம்ம அதை வந்து அப்போஸ் பண்ணணும். இது பேசினது தப்பு, இந்த இடத்துல அவர் பேசினது தப்பு, இறைவனுடைய நாமங்களை இழிவுபடுத்தினது தப்பு அப்படிங்கிறத நம்ம ஓப்பனாக சொல்ல கற்றுக்கணும். அதுதான் முக்கியம். எந்த ஒரு மதத்தையுமே குறைச்சி பேசுகிறது தப்புங்கிறனா, இப்போது அடியன் வந்து ஒரு ஹிந்து, சனாதன தர்மத்தை சார்ந்தவன். ஏதோ அடியனுக்கு ஒரு 2 விஷயம் தெரியும் இந்த தர்மத்தை பற்றி, தெரிஞ்சதை 4 பேர்கிட்ட சொல்கிறேன். ஹிந்து தர்மத்தை நான் ஃபாலோ பண்ணுறேன், இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்குறேங்கிறதுக்காக கிறிஸ்டியானிட்டியோ இஸ்லாமியோ இழிவுபடுத்தி பேசுவது, அவர்களுடைய இறை நம்பிக்கையை குறைச்சி பேசுறது நான் பண்ணுறது இல்லையே. இது என்னுடைய கலாச்சாரம் இல்லை. அந்த மாதிரி ஒரு அரசாங்கம் என்பது நாத்திகத்தை கடைபிடிக்கக்கூடிய அரசாங்கமாக இருந்தாலும், அதில் இருக்கக்கூடிய நபர்கள் இருந்தாலும், எந்த ஒரு மதத்தையுமே இழிவுபடுத்தி பேசக்கூடாது. கிறிஸ்மஸ்க்கு விஷ் பண்ணுறோம், ஈதுக்கு விஷ் பண்ணுறோம் அப்படின்னா விநாயக சதுர்த்திக்கும் விஷ் பண்ண கற்றுக்கக்கூடிய அரசாங்கம் தான் நல்ல அரசாங்கம். இதில் வந்து அவர்களுடைய பர்சனல் லைக் அண்ட் டிஸ்லைக் இதில் வரவே கூடாது. இப்போ கிறிஸ்டியன் ஆன்மீகத்தை கடைப்பிடிக்கலாம், இஸ்லாத்தை சேர்ந்தவர் ஆன்மீகத்தை கடைப்பிடிக்கலாம். அதனால் இந்து மதத்தில் சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு நுட்பமான விஷயங்கள் ஆன்மீகத்தை பற்றி தான் எனக்கு எங்கள் ஆச்சாரியர்கள் கற்றுக் கொடுத்துருக்கா. ஏனைய மதங்களை விமர்சிப்பதற்கு எனக்கு ஞானம் இல்லை. அதனால் இந்த மதத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீகத்தை நான் வந்து ஓரளவுக்கு ஏதோ எங்கள் ஆச்சாரியன் மூலமாக ஒரு 2 வார்த்தை தெரிஞ்சுட்டுருக்கேன், அவ்வளோதான். பூமியானது ஆன்மீகத்தில் சிறந்த ஆச்சாரியர்களாக இருந்த ராமானுஜர், வேதாந்த தேசிகன், பெரிய பக்தர்களாக இருந்த தியாகராஜர், ஆழ்வார்கள், நாயன்மார், இவர்களையெல்லாம் ஈன்றெடுத்ததோ அதே மாநிலத்துக்கு ஒரு இறை நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவரை சீஃப் மினிஸ்டர் ஆக்கியிருக்கானா. இது மக்களுடைய பெருந்தன்மை. இது அண்மையில் கள்ளழகர் கோவிலை பற்றி நடந்த ஒரு சர்ச்சை. அதாவது வந்து அடியனுக்கு தெரிஞ்சவர் தான் நிறைய ஆன்மீகத்துக்காக ஹிந்து மதத்துக்காக ஜுடிஷியரி மூலமாக அப்ரோச் பண்ணணும்னு நிறைய கேசஸ்லாம் ஃபைல் பண்ணி உழைக்கக்கூடியவர் திரு TR ரமேஷ் அவர்கள். அவர்களோடு இணைந்து பல ஆத்திகர்கள் சேர்ந்து இந்த வழக்கை தொடுத்தனர். நீதிமன்றம் சொன்னது கரெக்டு தான். when a governmental body says that we are managing the temple properties, managing, அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, மேனேஜ் பண்ணணும். அவர்களே அவர்களுடைய ஆடிட் ரிப்போர்ட்டில் சொல்கிறா நிறைய கோவிலை சார்ந்த நிலங்கள் என்க்ரோச் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா அதை வந்து மீட்டெடுக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவர்கள்கிட்ட தான் இருக்குது. அதை வச்சுட்டு கோவில் என்ன பண்ணுறது, அவள் வந்து இன்னொரு கோவில் கட்டுறாளா, இதெல்லாம் இஸ் நாட் த கொஸ்டின். பட் ஆஸ் அ கவர்மெண்டல் பாடி தே ஹாவ் தி ஆப்ளிகேஷன் அந்த நிலங்களை மீட்டெடுக்க. அதனால் இந்த கோர்ட் சொன்னது ஒன்றும் தப்பில்லை. ஆனால் ப்ராக்டிக்கலாக யோசிச்சா இது இந்த அரசாங்கம் பண்ணுமா? எந்த ஒரு அரசாங்கமுமே இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுமாங்கிறது ஒரு கேள்விதான். இல்லை, கோவில் நிலங்களை பயன்படுத்தி கல்லூரிகள் கட்டுறாங்க, கோவிலோட காசை பயன்படுத்தி பண்ணுறோம். நான் என்ன சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோவிலுக்கு நிலம் கொடுத்த ஏதோ ஒரு பக்தர், நிலம் என்ன ஆகாசத்தில் இருந்தால் வந்தது, ஏதோ ஒரு ராஜாவோ ஏதோ ஒரு பக்தர் நான் 1 ஏக்கர் நிலம் இந்த கோவிலுக்காக எழுதி வைக்கிறேன்னா அந்த காலத்தில் அந்த பூமியிலிருந்து விளைந்த தானியங்களை வைத்து பகவானுக்கு பிரசாதம் சமைப்பார்கள். அது கோவிலோட அந்த கோவிலை சார்ந்த நிர்வாகத்தோட ஒரு டிசிஷன்.
ஐ டோன்ட் திங்க் அ கவர்மெண்ட் கேன் சே நீ கோவில் இது கல்லூரி கட்டினா நன்னா இருக்கும், பல்கலைக்கழகத்தை வச்சா நன்னா இருக்கும்னா அது கவர்மெண்ட் நிலத்தில் பண்ணலாமே. ஸோ அது எத்தனையோ இப்போ வக்ஃப் வாரியத்தை சார்ந்த எத்தனையோ நிலங்கள் இருக்குது, அங்கே போய் பண்ணலாமே. அது கோவில் நிலங்களில் தான் போய் கல்லூரி வைக்கணுமா? அவசியம் இல்லையே.